காவேரி ஏந்திச்சிக்காம வந்து பெட்லயே படுத்துட்டு இருக்காங்க. "என்னதான் ஆச்சு இந்த பொண்ணுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிட்டு வந்து கேட்கிறாரு. "என்னதான் காவேரி உனக்கு பிரச்சனை? யார் என்ன சொன்னாங்க? ராகினி ஏதாவது சொன்னாளா? இல்ல உங்க அக்கா ஏதாவது மறுபடியும் சண்டை போட்டாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. தலை வலிக்கிற மாரி இருக்கு. நான் கொஞ்ச நேரம் இன்னும் தூங்க போறேன்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு விஜய் எவ்வளோ ட்ரை பண்றாரு. "நீங்க ஆஃபீஸ் போங்க. என்னால வர முடியாது." அப்படி சொல்றாங்க. சரி சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்பி போயிடுறாரு. குமரன் வந்து ஹீரோ ஆடிஷனுக்காக வந்து போறாரு. அங்க வந்து அவருக்கு ஆக்ட் பண்ண தெரியல. அவர் நேச்சுரலா இன்னசென்ட்டா இருக்கிறதே வந்து அந்த டைரக்டருக்கு வந்து புடிச்சு போய், "நான் உங்களுக்கு அப்புறமா கூப்பிடுறோம்" அப்படி சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க. ராகினி வந்து காவேரி கிட்ட, "என்னம்மா நீ எப்பதாம்மா சொல்லுவ? நான் உன்ன இதே மாரி எத்தன நாள் தான் கேட்டுட்டு இருக்குது?" அப்படின்னு வந்து ராகினி கேட்குறாங்க. "எனக்கு கொஞ்சம் டைம் குடு. ப்ளீஸ் நான் என்னோட வாழ்க்கைய பத்தி யோசிக்கல. அது ஒரு வேள உண்மை தெரிஞ்சதுன்னா, தாத்தா, பாட்டி, எங்க அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க? என்ன மாரி அவங்களோட நிலைமைய யோசிச்சு தான் நான் வந்துட்டு டைம் கேட்கிறேன்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "உங்க அம்மா அழுவணும். அதுதான் நான் பார்க்கணும்" அப்படின்னு வந்துட்டு ராகினி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ காவேரி வந்து கோவப்படுறாங்க. "நீ கோவப்படக்கூடாதுடி. நான் இப்படி கோவப்பட்டேன்னா, நான் விஜய்க்கு கால் கால் பண்ணி சொல்லிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறமா கெஞ்சுறாங்க. "ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் ராகினியா, இந்த ப்ளீஸ மட்டும் கீப் அப் பண்ணிக்கோ" அப்படின்னு வந்துட்டு ராகினி வந்து சொல்றாங்க. ஸோ வந்துட்டு எப்ப சொல்ல போறாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஏதோ அடுத்த வாரம் இழுத்துட்டு போவாங்க போல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன முடிவு வரும் அப்படின்றது தெரியல. விஜயே வந்துட்டு வெண்ணிலான்னு சூஸ் பண்ணா கூட, வெண்ணிலா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. "உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. காவேரி தான். வெண்ணிலாவே வந்து காவேரியும், விஜயும் சேர்த்து வைப்பாங்க. அப்படிதான் கதைய கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? இனிமே வரப்போற எபிசோட்ல எப்படி இருக்கும்னு தோணுச்சுன்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.